ஹாய் ஒரு ஒன் 10th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் எரர் ஆகி போச்சு, அதனால் செகண்ட் தடவை எடுக்கிறேன். அதுக்காண்டியாவது லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th சப்போர்ட் எனக்கு தேவை. மேக்ஸுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் 5 மார்க்கு. இப்போ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கோட்டையில் எக்ஸாமுக்கு 75 அடிக்கணும். சயின்ஸில் இது மட்டும் படித்தா போதும், புக்கின்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நான் சொல்கிற கொஷின்ஸ் படித்தா போதும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பயாலஜி முடி எல்லாமே கொடுத்துருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே கொடுத்துருக்கு. நான் சொல்கிறத கேட்டு நல்லா படிச்சுக்கோங்க கோட்டையிலேக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராப்ளம்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனால் உங்களால் சென்ட்டை முடிக்க கண்டிப்பாக முடியும். கம்பல்சரி என்ன வரும்னு கூட நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருப்பேன். சரி, பிடிஎஃப் மட்டும் டச் பண்ணிட்டு போகாதீங்க, நான் சொல்கிறது அப்படியே கவனிங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் 4 லெசனு. யூனிட் 1 2 மார்க்கு, 4 மார்க்கு கொடுத்துருக்கேன், 7 மார்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். இந்த யூனிட் படிக்காமல் போயிடாதீங்க. 2 மார்க்கும் 2 வரும், 4 மார்க்கும் 1 வரும், 7 மார்க்லேயும் 1 வரும். ஸோ கண்டிப்பாக இந்த யூனிட் வந்து படிக்காமல் போயிடாதீங்க. யூனிட் 2 வந்து 2 மார்க்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா சயின்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், 2 மார்க்கே 4 மார்க்கில் கேட்பாங்க ஏபின்னு போட்டு. 2 மார்க் படிக்கலைன்னா 7 மார்க்கில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. ஸோ எது எப்படி கேட்பாங்கன்னே சயின்ஸை சொல்ல முடியாது. ஸோ அதனால் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் 2 மார்க்கு அப்படின்னு சொல்லி தனியாக பார்க்காம 2 மார்க்னாலும் படி, 4 மார்க்னாலும் படி, 7 மார்க்னாலும் படி. 4 மார்க் வந்து ரோம் நம்பர் 6ல் 6th 1, அந்த ரோம் நம்பர் 7ல் ஃபஸ்ட் 1, 7 மார்க்கில் 2 3 4. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் போட்டு ரொம்ப வீக்காக இருக்கவங்க வேண்டாம், இல்லை படிக்க முடியும்னா படிச்சிருங்க. ஏன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கேட்கலாம், ஓகேவா? படிச்சுக்கோங்க. ஹைப்பர்மெட்ரோஃபியா, மயோஃபியா, அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருவீங்க எனக்கு தெரியும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூசஸ் வந்து கேட்கலாம். நான் இங்கே கொடுக்கல, முடிஞ்சால் படிச்சிருங்க. பப்ளிக் வேணால் படிச்சுக்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் சின்ன யூனிட்டு. ஸோ 2 மார்க்கு 4 மார்க்லாம் கொடுத்துருக்கோம். ரோமன் நம்பரோடு கொடுத்ததுனால உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணுங்கள். கைடில் மார்க் பண்ணால் ஒன்றும் புரியாது. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றே இருந்தார். எக்ஸ்பெரிமெண்ட், ரியல் எக்ஸ்பென்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். ப்ராப்ளம் 3 தான் இருக்குது. யூனிட் 4லேயும் அப்படி தான், 1 or 2 சென்டென்ஸு 2 மார்க்கு எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கேன். எது வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் 2 மார்க்கில் கேட்கலாம், 4 மார்க் கேட்கலாம். ஆனால் எல்லாத்தையும் படிச்சிருங்க. 4 மார்க்கில் ஒன்று. 7 மார்க்கில் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலில் அந்த ஜூல் ஹீட்டிங் அந்த கொஸ்டின், எலக்ட்ரிக் கரண்ட் அந்த கொஸ்டின், ஏபிசின்னு போட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ். டெக்ஸ்ட் புக்கில் கொஸ்டின் ஆன்சர் கூட இருக்கும். ஹார்ட்ஸ் கொஸ்டின்லேயும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். சால்வ்டு ப்ராப்ளம் புக்கிங்கில் இருக்க ப்ராப்ளம். சால்வ் ப்ராப்ளம் 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சால்வ் ப்ராப்ளம் புக் பேக்கில், அதாவது கொஸ்டின் ஆன்சர் கூட இல்லாமல் தனியாக புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், லெசனுக்கு பின்னாடி இருக்கும். அதில் 1 2 3 4 இந்த ப்ராப்ளம்ஸ் படிங்க. இல்லைனா கம்பல்சரி எழுத முடியாது. ஒருவேளை நல்லா படிக்க முடியாத பையனா ப்ராப்ளம் வேண்டாம். ப்ராப்ளம் இல்லைனாலும் ஒரு 65 to 70 மார்க் எடுக்கலாம். ப்ராப்ளம் படித்தாதான் எல்லாமே இல்லை, தியரியாவது ஒழுக்கமாக படி போதும். ஃபிசிக்ஸ் முடிஞ்சு, ஓகேவா? கெமிஸ்ட்ரி 7th யூனிட்டில் 2 மார்க் எல்லாம் படிச்சிரு, 4 மார்க் எல்லாம் படிச்சிரு, 7 மார்க்கு வீடி ஆரம்பம். ஆர்ட்ஸ் கொஸ்டின் படிச்சிரு. ஆர்ட்ஸ் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் கெமிஸ்ட்ரியில் எல்லா லெசன்லையும் ஆர்ட்ஸ் கொஸ்டின் படிச்சிரு. ஏன்னா ஆர்ட்ஸ் கொஸ்டினை கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வந்து 2 3 எக்ஸாம்பிளில் 1 பேஜ் நம்பர் 98 இருக்கும். சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் கேல்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ், கேல்குலேஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் கம்போசிஷன், இந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா போதும். உங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூனிட் 8ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர்ட்ஸ் கொஸ்டின் 1 2 3 பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் மட்டும் 7 மார்க்கு. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் கேட்கலாம். மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் 7 மார்க்கு. அமல்கம், ரீசன் ஆஃப் ஃபாலோயிங் 4 மார்க்கு. யூனிட் 9 2 மார்க் எல்லாமே படிச்சிருங்க. 4 மார்க்கு எல்லாமே தான் சொல்லியிருக்கேன். 7 மார்க்கில் ஃபேக்டர் செப்டிங் சொல்லிபிலிட்டி. ஹார்ட்ஸில் ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு 2, பேஸ்ட் ஆன் மாஸ் பர்சன்டேஜில் ஃபஸ்ட் 2, பேஸ்ட் ஆன் வால்யூமில் ஃபஸ்ட் 2. இந்த ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக்குக்குள்ளே இருக்கும். எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க, இல்லைனா கஷ்டம். அண்ட் புக் பேக்கில் உங்கள் லெசன்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 12ல் 2 மார்க் கொடுத்துருக்கிறேன். 1 or 2 சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன். 4 மார்க். இந்த பயாலஜியில் 1 or 2 சென்டென்ஸு 7 மார்க்கு கூட மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. 1 or 2 சென்டென்ஸ் நான் சொல்கிற லெசன்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் 4 மார்க்கு 7 மார்க் கொடுத்துருக்கேன். டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. யூனிட் 13 ஈஸி தான், டயக்ராம் கிடையாது. ஸோ எது 4 மார்க், எது 2 மார்க், எது 7 மார்க்னு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. 1 or 2 சென்டென்ஸும் படிச்சுக்கோங்க. யூனிட் 14 ஒரு சின்ன யூனிட் தான், பெரிய யூனிட் மாதிரி இருக்கும். ஆனால் நான் கொடுத்தது மட்டும் படித்தா போதும். 4 மார்க்கில் 2, 7 மார்க்கில் அந்த 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் வந்து இதெல்லாம் பார்க்கணும். டயக்ராம் வந்து எதுவுமே விடக்கூடாது, எது வேணாலும் கேட்கலாம். யூனிட் 15ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் இது, 4 மார்க்கில் ஃபஸ்ட் 2, 7th ரோம் நம்பரில், 8th ரோம் நம்பரில் அந்த கிளாசிஃபை நியூரானு பிரெயின் 7 மார்க்கு. டயக்ராம் வந்து 2 நியூரானும் பிரெயினும். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து யூனிட் 16 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் இது.
ஸோ 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்க பாருங்க, 1 or 2 சென்டென்ஸ் விட்றாத. அடுத்த 4 மார்க்கு இது 3 டயக்ராம் இதெல்லாம் பார்த்துக்கோ. யூனிட் 17 பொறுத்த வரைக்கும் 2 மார்க், 1 or 2 சென்டென்ஸ் இது, 2 மார்க் இது. ஸோ எது வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். 1 or 2 சென்டென்ஸே 4 மார்க்கில் கூட ஏபின்னு போட்டு கேட்கலாம், 7 மார்க்கில் ஏபிசின்னு போட்டு கேட்கலாம். அதனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்க. 4 மார்க்கில் 11th 1 4 மார்க் இது. 7 மார்க்கில் ஃபஸ்ட்டு 2 அந்த ஒவ்வியலும் மென்சுரல் சைக்கிளும் படித்து தான் ஆகும். டயக்ராம் வந்து இது அவ்வளோதான். யூனிட் 17 பக்கா. ஸோ டயக்ராம் வந்து ஃபிகர் நம்பரோடு கொடுத்துருப்பேன். தமிழ் மீடியம் இருக்குன்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கலாம். யூனிட் 18 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் இதெல்லாம் ஏபின்னு போட்டு 4 மார்க்கில் கூட கேட்பாங்க. 4 மார்க் வந்து ஃபஸ்ட்டு 7th அந்த குரோமோசோம், அப்புறம் மெண்டில் பியா பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். 7 மார்க்கில் டிஎன்ஏ படிச்சுக்கோ. டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் டயக்ராமோட படிச்சுக்கோ. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, டயக்ராமோட சேர்த்து பார்த்துக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏ டயக்ராமும் குரோமோசோம் டயக்ராமும் கடைசியில் பார்த்துக்கோ. ஸோ இதுதான் உங்களுடைய பயாலஜி கொஷின். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கான்னு பார்த்து பயப்படாதீங்க. எல்லாமே சின்ன சின்ன கொஷின்ஸ், ஈஸியான கொஷின்ஸ். நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணனால தான் இப்போயே போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே இது முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸி. ஸோ கூட சோஷியலும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும், அதனால் அவ்வளோ டைம் சொன்னேன். ஸோ அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் கோ த்ரூ பண்ணாலே 75க்கு 75 எடுத்துடலாம். ப்ராப்ளம்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லையும் நான் சொன்னது பார்த்தோன்னா உங்களால் கம்பல்சரி அடிக்க முடியும். ஒருவேளை கம்பல்சரி வேண்டாம், ரொம்ப வீக்காக இருக்கான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வேண்டாம், ஓகேவா? ஸோ அடுத்த சோஷியல் சயின்ஸ் போடுறேன், மேக்ஸுக்கு 2 மார்க் போடுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வருது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே வரும். தேங்க்யூ.